வணக்க மக்களே, உங்கள் மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற முக்கியமான 6 ஆரோக்கிய உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மூளை ஆரோக்கியமாக நமக்கு இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமானது. மனநலன் ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்றத நம்மளுடைய மூளையை வச்சு தான் நிர்ணயிப்போம். உடல் நலத்தை மேம்படுத்தி வருவது பற்றி இப்போலாம் நம்ம அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உடல் நலம் அப்படின்றது மனநலத்தையும் சேர்த்து தான் அப்படின்றது பல பேர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு காலத்தில் பார்த்தீங்கன்னா உடல்நலம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதோ அதே அளவுக்கு சேர்ந்து மனநலமும் பாதிக்கப்படும் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. மனநல ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்றத நம்ம மூளையினுடைய ஆரோக்கியத்தை வச்சு தான் குறிப்பிடணும். ஸோ இந்த மூளையை ஆரோக்கியமாக வைக்க பல வழிகள் இருக்கு, பல வகையான ஆரோக்கிய உணவுகள் இருக்கு. அதுல மிக முக்கியமானது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரோக்கியமான உணவுகள். ஸோ மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய 6 ஆரோக்கிய மிக முக்கியமான உணவுகளை பத்தி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மூளை ஆரோக்கியம் பெற டார்க் சாக்லேட்டை நீங்க எடுத்துக்கலாம். கசப்பான சுவை கொண்ட டார்க் சாக்லேட் உங்களுடைய மூளைக்கு மிகவும் நல்லதுங்க மக்களே. இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கு. எனவே டார்க் சாக்லேட் நீங்க தினமும் சிறிதளவு சாப்பிட்டாலே உங்களுடைய மனநிலை சிறப்பாக இருக்கும். 2019ஆம் ஆண்டினுடைய கணக்கெடுப்பின்படி டார்க் சாக்லேட் தொடர்ந்து உட்கொள்வது மனச்சோர்வு அறிகுறிகள் இருந்து 70% வரைக்கும் நம்மளை குறைக்க செய்கிறது அப்படின்றத ஆய்வுகள் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் மூளை ஆரோக்கியம் பெறுவதற்கு நீங்க டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். மசாலா பொருட்களை நீங்க எடுத்துக்கலாம். மஞ்சள், குங்குமப்பூ, இஞ்சி போன்ற மசாலா பொருட்கள்ல தனித்துவமான சுவை இருக்கிறத போலவே பல மருத்துவ குணங்களும் தனித்தனியாக இருக்கு. இது அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டை கொண்டிருக்கு. எனவே அழுத்தம் மற்றும் வீக்கத்தை தடுக்க செய்கிறது. மஞ்சள் இருக்கக்கூடிய குர்குமின் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலப்பொருள் பதற்றத்தை உங்களுக்கு போக்கி மூளையினுடைய இயக்கத்தை எப்போதுமே சீராக வைக்க உதவுகிறது. அந்த வகையில் மூளை ஆரோக்கியம் பெறுவதற்கு நீங்க மஞ்சள் பொருட்கள் மற்றும் குங்குமப்பூ, இஞ்சி போன்ற மசாலா பொருட்களை நீங்க எடுத்துக்கலாம். நட்ஸ் வகைகளை நீங்க மூளையினுடைய ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கலாம் மக்களே. பாதாம், அக்ரூட் பருப்புகள், முந்திரி மற்றும் பிரேசில் நட்ஸ் போன்ற நட்ஸ் வகைகள் மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்புகள் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். எனவே இது மூளையினுடைய செயல்பாட்டை சிறப்பாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த நட்ஸ் வகைகள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்கிறதால உங்களுடைய நினைவாற்றல் மற்றும் சிந்தனையை பார்த்தீங்கன்னா மேம்படுத்த ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ அதுக்காகவே நீங்க நட்ஸ் வகைகளை எடுத்துக்கலாம். மேலும் இது எல்லாமே இதய ஆரோக்கியத்திற்கும் நல்லது. எனவே நீங்க தினமும் சிறிதளவு நட்ஸ் சாப்பிடுவது வழக்கமாக வச்சுக்கோங்க. இது உங்களுடைய முழு உடலுக்கும் நன்மை தரும். அதே போல உங்களுடைய மூளையினுடைய ஆரோக்கியமும் மேம்படும். அவகேடோ பழங்களை நீங்க எடுத்துக்கலாம். இந்த அவகேடோ பழத்தினுடைய விலை உயர்வாக இருக்கிறதால பலர் பார்த்தீங்கன்னா இதுல சாப்பிட்றதே கிடையாது. ஆனா மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த அவகேடோ பழம் மிகவும் அவசியமான முக்கியமான ஒரு பழம். இந்த அவகேடோ பழத்துல மெக்னீசியம் நிறைந்திருக்குதுங்க மக்களே. இது மூளையினுடைய செயல்பாடுகளை சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து. பொதுவாக மெக்னீசியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு மனச்சோர்வு அபாயம் ஏற்படும். இது காமனாக இருக்கக்கூடியது அப்படின்றத பல ஆய்வுகள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. ஸோ அந்த வகையில் மெக்னீசியம் சத்து நமக்கு கிடைச்சி மூளை ரொம்பவே சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக நினைவாற்றலோட இருக்கணும் அப்படின்னா நம்ம அவகேடோ பழம் காஸ்ட்லியாக இருந்தாலுமே வாங்கி சாப்பிட பழகிக்கோங்க. நொதித்த உணவுகளை நீங்க மூளையினுடைய ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கலாம். நல்ல பாக்டீரியா, ஈஸ்ட் போன்றவை நொதித்த உணவுகளில் அதிகம் இருக்கும். ஸோ கெட்ட பாக்டீரியாலாம் இருக்காது, நல்ல பாக்டீரியா தான் இருக்கும். தயிர், யோகட், புளித்த மாவு, கொம்புச்சா ஆகியவற்றில் இந்த நன்மைகளை நீங்கள் பெறலாம். இந்த உணவுகள் உங்களுடைய குடல் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது. மேலும் இது எல்லாமே பதட்டத்தை உங்களுக்கு குறைக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்க செய்யும். 2016ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட சுமார் 45 ஆய்வுகளின்படி புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள் நினைவாற்றலை உங்களுக்கு மேம்படுத்தி அறிவாற்றல் திறனை மேம்படுத்தும் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நொதித்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். மூளை ஆரோக்கியம் மேம்படும். கீரை வகைகளை நீங்கள் எடுத்துக்கலாம் மக்களே. கீரைகள் மலிவு விளைவில் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஆரோக்கியம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இருந்தாலும் பலர் இந்த கீரை வகைகளை அதிகமாக சாப்பிட்றதே கிடையாது. டேன்டேலியன் கீரைகள், முளைக்கீரை, முருங்கைக்கீரை போன்ற கீரை வகைகளில் ஃபோலேட், இரும்புச்சத்து, விட்டமின் B9 மற்றும் நார்சத்து இது எல்லாமே நிறைந்திருக்கு. இது அறிவுத்திறனை மேம்படுத்தக்கூடிய பல ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்குதுங்க மக்களே. எனவே மூளை ஆரோக்கியத்தை சிறப்பாக வைக்கிறதுக்கு நீங்கள் கீரைகளை உங்களுடைய உணவுகளில் தொடர்ந்து எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் கீரைகளை பயன்படுத்தி சாப்பிடுங்க. இந்த உணவுகளை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டீங்க, அன்றாட வாழ்வில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த உணவுகளுடைய சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு மூளையினுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். செயல்திறன், மூளையினுடைய செயல்பாடு, கூர்மையாக எதையுமே நீங்க சிந்திக்கக்கூடிய திறன், மூளை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதை நீங்க பயன்படுத்தி ஆரோக்கியம் பெறுங்க. நன்றி மக்களே.